29, 30 2 அதிகாரங்களில் ஆரான் தேசத்தில் யாக்கோபு செலவழித்த 20 வருட காலத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போ அந்த 20 வருட காலம் நிறைவேறிடுச்சு. நிறைவேறின பின்பு இப்போ என்ன நடக்க போகுது என்கிறத 31வது அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுது: பின்பு லாபானுடைய குமாரர் தங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருள்களினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். அவங்க சொன்னதில் எதுவும் தப்பே கிடையாது. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. இவன் எப்படி எடுத்துக்கிறானோ எடுத்துக்கலையோ உண்மை அதுதான். லாபானுடையதை ஆண்டவர் எடுத்து யாக்கோபுக்கு கொடுத்தார் என்கிறது. இப்போ அவங்க தேவனால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறதை அவங்க கண் கூட பார்க்குறாங்க. நம்ம ஈசாக்கினுடைய காரியத்தை பார்க்கும்போது தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்ன உடனே அங்கே என்ன வந்ததுன்னு பார்த்தோம், பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி. ஸோ ஒரு நல்ல காரியம் தேவனாலே நமக்கு அளிக்கப்படுதுன்னு சொன்னால் நாம் சந்தோஷப்படலாம். ஆனால் கூட இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க மனசில் பொறாமை வருகிறது தான் வாய்ப்பு அதிகம். ஆசீர்வாதம் வந்தால் கூட பொறாமை வரும். இப்போ இங்கே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறதே லாபானுடைய குமாரர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்க ஒரு மாதிரி பேசினது அடுத்து லாபானை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு அடுத்த வசனம் சொல்லுது. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். லாபானுடைய முகம் மாறிடுச்சு. நேற்று வேறு மாதிரி இருந்தது, முந்தா நேற்று வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி பார்த்தா ஆள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இவனுக்கு அது புரிந்து கொள்கிறான் என்னன்னு. இந்த முகத்தை பார்க்கும்போது முகத்தின் தோற்றம் அநேக சமயங்களில் மனதினுடைய வெளிப்பாடாக இருக்கிறத நாம் கவனிக்க முடியும். நாம் அதை கவனிக்கணும். நிறைய பேர் அதை பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க மாட்டாங்க. ஃபேஸ் தானே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. பழமொழிகளே உண்டு. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, என்னென்னு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லி. அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது சொல்கிறாங்க, ஃபேஸ் இஸ் த மிரர் ஆஃப் மைண்டுன்னு சொல்லி. ஸோ நம்ம மனதை பார்க்க முடியாது, ஆனால் மனதை எதில் பார்க்கலாம்? முகத்தில் பார்க்க முடியும். என்னதான் எவ்வளோதான் டேலண்ட்டாக மறைச்சா கூட முகத்திரையை ரொம்ப அழகாக வச்சு மூடி இது பண்ணால் கூட மனதில் இருக்கிறது முகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது பழமொழி மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக பைபிளில் ஏராளமான வசனங்கள் இருக்குது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5, 6 வசனங்களில் நாம் இதை முதல் முறையாக பார்க்குறோம். ஆதியாகமம் 4, 5, 6. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. எரிச்சல்னா என்னென்னு அர்த்தம்னு சொன்னேன்? பொறாமை. பைபிளில் எரிச்சல்ங்கிற வார்த்தை வரும். ஆக்சுவலாக அது பொறாமை என்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ பொறாமையினுடைய உச்சகட்டம் அந்த எரிச்சலை பற்றி பேசுகிற வார்த்தை. மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. மனசில் தான் எரிச்சல் வருது. பொறாமை மனசில் தான் இருக்குது. ஆனால் அது எதில் வெளியே வருது? முகத்தினுடைய பாவனையில் வெளிவருது. முக நாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று கேட்கிறார். அடுத்த இன்ஸ்டன்ஸ் நம்ம எங்கே பார்க்கலான்னா, தாவீது கோலியாத்தை கொன்னுட்டு திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது எருசலேமின் குமாரத்திகள் ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு பிரச்சனைக்கு காரணமாயிருது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 7லிருந்து 9 வரைக்கும். 1 சாமுவேல் 18, 7லிருந்து 9 வரைக்கும். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். பைபிளில் 10000 வந்துச்சுன்னு சொன்னால் 10,000 என்று சொல்லி அர்த்தம். ஸோ 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மக்காரமாய் பார்த்தான்னு வசனம் சொல்லுது. ஸோ அவனுக்கு மனசில் அந்த எரிச்சல் உண்டாச்சு, முகத்தில் அது வெளிப்படுது. நீதிமொழிகள் 15:13 இப்படி சொல்லுது. நீதிமொழிகள் 15:13, மனமகிழ்ச்சி
முகமலர்ச்சியை தரும் என்று சொல்லி. ஸோ அகம் மகிழ்ச்சியாக இருந்தால் முகம் மலர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி. நெகேமியா 2வது அதிகாரம் 2வது வசனம், நெகேமியா 2:2. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது உன் மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் இல்லை என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து என்று சொல்லி அந்த வசனம் தொடருது. இப்போ நெகேமியாவுடைய முகம் டல்லாக இருக்குது. அவன் ஃபிசிக்கலாக நல்லா இருக்கான், ஆனால் சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டு இருக்கிறான். ஸோ உடல் ரீதியாக உனக்கு குறை ஒன்றும் இல்லை, இது மன ரீதியான ஒரு காரியம் என்று சொல்லி அந்த ராஜா அடையாளம் காணுகிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல் 7வது அதிகாரம் 28வது வசனம், தானியேல் 7:28. அவன் சொன்ன வார்த்தை இத்தோட முடிந்தது. தானியேல் ஆகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது, இந்த காரியத்தை மனதிலே வைத்து கொண்டேன். ஸோ அவனுக்கு மனசில் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது, அவனுடைய முகத்தில் வெளியே தெரியுது. பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம், பிரசங்கி 8:1. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும் என்று சொல்லியிருக்கு. ஸோ இப்போது ரொம்ப தெளிவான ஒரு ஃபேக்ட் என்னன்னு சொன்னால், நம்மளுடைய ஹார்ட் எப்படி இருக்கோ அது நம்மளுடைய ஃபேஸில் ரிஃப்ளெக்ஷனாக வரும். நம்ம யார் கூட பழகினாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் முகப்பாவனை மாறும்போது நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிறது அவசியம். அதை அசால்ட்டாக எடுக்கக்கூடாது, இதை கவனிக்கிறவர்களாக இருக்கணும். யாக்கோபு இதை கவனிச்சிட்டான். இப்போ லாபான் ரொம்ப டேஞ்சரான ஆள், அவனுடைய முகநாடி வேறுபட்டதுன்னு சொன்னாக்க சம்திங் சீரியஸ் ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் அந்த சீரியஸான சிச்சுவேஷனில் யாக்கோபுக்கு பச்சை விளக்கு காட்டுறார். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தில் கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் இடத்துக்கு நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். யாக்கோபுக்கு ப்ராப்ளம் வர்றது இது ஃபஸ்ட் டைம் இல்லை. அவன் வந்த நாள்லேருந்தே இங்கே ப்ராப்ளம் தான். 20 வருஷமாக அவன் அந்த ப்ராப்ளம் மத்தியிலேயே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ஒன்று இல்லைன்னா ஒன்றுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். அவன் எப்படி சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி இவனும் சரின்னுட்டு போய்கிட்டே இருந்தான். ஆனால் அவன் நினச்சிருந்தா எப்பயோ திரும்பி போயிருக்கலாம். அவன் இங்கே வரும்போது ஒரிஜினல் பிளான் என்னது? அவங்க அம்மா ஆரம்பித்து இவனை கூப்பிட்டுக்குவாங்க. ஏசா ஒரு கோபம் தணிந்த உடனே அவள் ஆரம்பித்து கூப்பிட்டுக்குவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் வந்தது. இப்போ இங்கே வந்தாச்சு, இங்கே வந்து இவ்வளோ நாள் இருந்தாச்சு. இவ்வளோ சூழ்நிலைகள் மாற்றத்தின் மத்தியிலையும் அவன் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணி வந்தான். தானாக திரும்பி போகிறதுக்கு அவன் முடிவு எடுக்கவே இல்லைங்கிறது யாக்கோபை பற்றின பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த சூழ்நிலை அவனுக்கு ஏற்புடைய சூழ்நிலை இல்லை, எதிர்மறையான சூழ்நிலை. எதிர்மறையான சூழ்நிலையில் யாக்கோபு தன்னிச்சையாக முடிவு எடுக்காமல் அந்த சூழ்நிலையை சகிச்சுக்கிட்டு அதன் மத்தியிலேயே தாழ்மைப்படுத்தி இருந்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இவன் தன்னிச்சையாக முடிவெடுத்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன்னு சொல்லி சொல்லலை. ஆனால் இங்கே ஆண்டவர் க்ரீன் லைட் கொடுக்குறாரு, முடிஞ்சிச்சுப்பா நீ கிளம்புன்னு சொல்லி. நமக்கும் லைஃப்பில் சிச்சுவேஷன்ஸ், சில சமயங்களில் சில சூழ்நிலைகளில் நாம் இருக்கும்போது நமக்கு சாதகமாக இருக்காது. நமக்கு சாதகமாக இல்லாதப்போ நம்முடைய மனசு அதை உதறிட்டு வெளியே வரணும்னு தான் சொல்லும். எது நமக்கு எதுக்கு இதெல்லாம், இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அப்படி நாமாவே நம்ம நம்மளுடைய மனசின் இதுபடி பெறின விருப்பத்தின்படி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவர்கிட்ட க்ரீன் லைட் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. ஆண்டவர் 20 வருஷம் காத்திருந்தார், 20 வருஷம் பொறுமையாக இருக்கிறார். 20 வருஷம் எதுலேயுமே ஆண்டவர் தலையிடலை. லாபான் இப்படி அப்படியெல்லாம் ஜம்ப் பண்ணும்போது ஆண்டவர் அவனுக்காக ஒன்றுமே பேசலை, கிரியை செய்தார் ஆனால் பேசலை. இப்போது சிச்சுவேஷன் கொஞ்சம் டேஞ்சராக மாறுது. லாபான் அடுத்து என்ன செய்வான்னு தெரியாது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பச்சை கொடி காட்டுறார், ரைட் நீ கிளம்புப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. 4வது வசனத்துக்கு வந்தோம்னா யாக்கோபு நடவடிக்கை எடுக்கிறான். உடனே யாக்கோபு என்ன செய்கிறான்? யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் வெளியிலே மந்தையின் இடத்துக்கு அழைப்பித்து என்று சொல்லியிருக்கு. யார் சீனியர்? ஆக்சுவலாக லேயாள் தான் சீனியர். அப்போ என்னன்னு வரணும்? லேயாளையும் ராகேலியும் என்று சொல்லி வரணும். ஆனால் இங்கே என்னன்னு சொல்லியிருக்கு? ராகேலியும் லேயாளியும்னு சொல்லியிருக்கு.
அப்படின்னா நமக்கு என்ன தெரிய வருது? மனைவிகளில் ராகேல் தான் முதன்மையான மனைவியாக கருதப்படுகிறாள். லேயாள் அத்தனை பிள்ளை பெற்றிருந்தாலும் இனி என் புருஷனோட இருப்பார் அப்படி இப்படின்னு அவ சந்தோஷப்பட்டா கூட யாக்கோபுடைய பார்வையில் முதன்மையான மனைவி யார்? ராகேல் தான். அவன் யாருக்காக வேலை செய்கிறான்னு ஒத்துக்கிட்டா? ராகேலுக்காக தான் வேலை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டான். ஸோ அதில் மாற்றமே இல்லை. அவன் அதுலேயே ஸ்டெடியாக இருக்கிறான். ராகேலையும் லேயாலையும் அவன் அழைப்பிக்கிறான். எங்கேருந்து எங்கே அழைப்பிக்கிறான்? தான் இருக்கிற இடத்துக்கு அழைப்பிக்கிறான். மந்தையின் இடத்தில் அழைப்பித்தான். இப்போது அவங்களுடைய குடுத்தனம் பண்ணுகிற இடம் ஒரு இடத்துல இருக்கும், மந்தைகளெல்லாம் அடைக்கிற இடம் வெளியில் இருக்கும், ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துல இருக்கும், தள்ளி இருக்கும் இல்லையா? அங்கே ஃபேமிலி இருக்காது. ஃபேமிலி இங்கே தான் இருக்கும், பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இங்கே இருக்கும். இவங்க செட்டப் இங்கே. இப்போ மந்தையிலேருந்து இவன் இங்கே பேசுறது பதிலாக இவங்களை இங்கேருந்து அங்கே தன்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு அவங்கள வர வைக்கிறான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்தோம்னா இங்கே யார் லாபானுடைய ஆளுன்னு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பேசினாலும் லாபானுக்கு நியூஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ செக்யூரிட்டி நிறைய காரியங்களை யோசிக்கும்போது இவங்க அங்கே வந்துடுறது பெட்டர். அதனால இவங்க 2 பேரை வர வைக்கிறான். ஆக்சுவலாக இவங்க 2 பேரை மட்டும் வர வைக்கிறான், இன்னும் 2 பேரை வர வைக்கல இல்லை? சில்பாலையும் பில்காலையும் வர வைக்கல. கூப்பிட்டுருந்தா 4 பேரையும் கூப்பிட்டுருக்கணும், ஆனால் 2 பேரை தான் கூப்பிடுறான். இப்போ இந்த 2 பேரை தான் கூப்பிடுறாங்கிறத வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது? என்னதான் அவங்க பிள்ளை பெற்றாலும் அவங்க வேலைக்காரிகளாக தான் கருதப்படுகிறாங்க. இவங்களுக்கு சமமாய் ஒரு நாளும் கருதப்படலை. அவங்க 2ஆம் தரமான நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ 5வது 6வது வசனத்துக்கு வந்தோம்னா அவங்கள வர வச்சு அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறீர்கள். யாக்கோபு எப்பவுமே பொய் சொல்லி பழக்கம். இங்கே தான் அவன் ஃபுல்லாக உண்மையை பேசுகிறான். என்னெல்லாம் சொல்கிறான்? உங்கள் அப்பா முகத்தை பார்த்தேன், அது இப்படி இருக்குது எனக்கு தோன்றுகிறது, நான் நினைக்கிறேன். அப்படி இருக்குன்னு கன்ஃபார்ம் இல்லை, நான் நினைக்கிறேன் அப்படி இருக்குது. ஓகே, இப்போ இந்த சூழ்நிலையில் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். நான் உங்கள் அப்பாவுக்கு எப்படியெல்லாம் வேலை செஞ்சேன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி வேலை செஞ்சேன்? சரி, அதுக்கு அவங்க அப்பா எப்படி பதில் அளித்தார்? 7:8 உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உனக்கு சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உனக்கு சம்பளமாக இருக்கும் என்று சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இப்போ அவன் 10 முறைன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக எண்ணி 10 முறை அவன் மாற்றினான்னு நம்ம எடுத்துக்கூடாது. அது ஒரு பேச்சு வழக்கு இல்லை. நினச்சப்பெல்லாம் மாற்றினாங்கிற மாதிரி, அடிக்கடி மாற்றினான்னு சொல்கிற மாதிரி 10 முறை மாற்றினாயா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு முறை தான் பார்த்தோம். உனக்கு என்னப்பா வேணும்னு அவன் கேட்டான். அவன் சொன்னான், இல்லை இந்த கலப்பு நிறம் உள்ளது, புள்ளி உள்ளது, வரி உள்ளதெல்லாம் எனக்கு கொடுத்துரு, பிளெயின் கலர்ஸ்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு அதில் அவங்க பிரித்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது அந்த ஒரு உடன்பாடு தான் நமக்கு தெரியப்படுத்துது. ஆனால் இங்கே யாக்கோபு சொல்கிறத பார்த்தா ஒரு ஸ்டேஜில் அவன் என்ன சொல்கிறான்? புள்ளி உள்ளதெல்லாம் உண்டுன்னு சொல்கிறான். இன்னொரு ஸ்டேஜில் என்ன சொல்கிறான்? வரி போட்டதெல்லாம் உண்டுன்னு சொல்கிறான். இன்னொரு டைமில் கலப்பு நிறம் உள்ளதெல்லாம் உண்டுன்னு சொல்கிறான். இப்படி மாற்றி மாற்றி அடிக்கடி சொல்லி நமக்கு சொல்லப்பட்டது அநேகமாக அது கடைசி முறையாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 10 முறை மாற்றினான் அப்படி சொல்லியிருக்கு. இப்போ தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லைன்னு அவன் ரெகக்னைஸ் பண்ணுறான். 20 வருஷமாக என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம், எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டோம்னு சொல்லி நினைக்கும்போது அதன் மத்தியில் தேவன் தனக்கு துணையாக இருந்தாருங்கிறத அவன் கண்டுபிடிச்சிக்கிட்டான். எப்படி? இவனுக்கு எது சம்பளம்னு சொல்கிறாங்களோ ஆடுங்கள்லாம் அந்த குட்டி தான் போடுது. இவன் கையில் இல்லை, ஆனாலும் இவனை மீறி அது அப்படி நடக்குதுங்கிறத பார்க்குறான். ஸோ தேவன் அதுக்கு இடம் கொடுக்கல. அவன் என்னை ஏமாற்றணும்னு ட்ரை பண்ணால் கூட ஆண்டவர் அனுமதிக்கலை. கடந்த 6 வருஷத்தில் நடந்த அனுபவத்தை யாக்கோபு சுருக்கமாக சொல்கிறத பார்க்குறோம். 9லேருந்து 13 வரைக்கும்.
இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். லாபானுடைய பசங்களும் இதே வார்த்தை தான் சொன்னாங்க, எந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி. இவன் சொல்கிறான், தேவன் அதெல்லாத்தையும் எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். இது பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்? புள்ளியும் வரியும் கலப்பு நிறமும் உள்ள அவ்வளவையும் பிரித்து இங்கேருந்து தனியாக கொண்டு போய் இவங்க 2 பேருக்கு இடையில் 3 நாள், அதாவது 75 கிலோமீட்டர் இடைவெளி வச்சு அந்த மந்தை தனியாக இந்த மந்தை தனியாக இருக்குது. அந்த மந்தை பூரா லாபானுடைய பிள்ளைங்க மேய்க்கிறாங்க. இவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னது? பிளெயின் கலர்ஸ். லாபானுடைய ஆடுகளை இவன் மேய்க்கிறான், இவனுடைய ஆடுகளை லாபானுடைய பிள்ளைங்க மேய்க்கிறாங்க. இதுதான் அரேஞ்ச்மெண்ட். ஆனால் ஆடுகள் பொலியும் போது இவன் காண்கிற தரிசனத்தில் அந்த ஆண் கடாக்கள், அந்த ஆண் ஆடுகள் எல்லாமே பிளெயின் கலர்ஸாக இல்லையா, எல்லாமே என்னவா இருக்கான்? புள்ளி வரி வரி உள்ளது, கலப்பு நிறம் உள்ளதாக இருக்குது. ஆக்சுவலாக அது புள்ளி வரி வரியாக இல்லை, பிளெயின் கலராக தான் இருக்குது. ஆனால் தேவன் இவனுக்கு தரிசனத்தில் காமிக்கிறாரு, பாரு கடாக்கள் எல்லாம் இந்த மல்டி கலரில் உள்ளது தான் இருக்குன்னு சொல்லி. அதனால் அதோடைய குட்டிகள் பெரும்பாலும் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமாக தான் வரப்போகுது. ஸோ இப்படி இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளுடைய பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாக இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரின் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்றார். இப்போ ஆக்சுவலாக இந்த தரிசனம் அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தப்போ, ஆடுகள் பொலிந்து கொண்டிருந்தப்போ நடந்த ஒரு தரிசனத்தையும், கடைசியாக இப்போ லாபானுடைய முகநாடி வேறுபட்ட உடனே உள்ள தரிசனத்தையும் அவன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறது மாதிரி இருக்குது. ஏற்கனவே நடக்கும்போது இப்படி தேவன் என்னோட பேசினார்ன்னு சொல்லி, இப்போ தேவன் அப்படி பேசினார். தேவன் அவனுக்கு அந்த தரிசனத்தில் காண்பித்தார். அதனால தான் ஆடுகள்லாம் அந்த குட்டி போட்டுச்சுன்னா, இவர் மரக்கட்டையெல்லாம் சீவி போட்டதெல்லாம் இவருடைய மன திருப்திக்கு தான். அதனால் ஒரு ரிசல்ட் வரல. ரிசல்ட் எதனால் வருது? தேவன் இயற்கைக்கு மீறி இவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். பொலிகிற ஆடுகள் பிளெயின் கலராக இருந்தாலும் ஆக்சுவலாக அது மல்டி கலராக இருக்கிறதுக்கும் அதனால் விளைவு இப்படி வர்றதுக்கும் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அது இவனுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அந்த தேவன் தேவ தூதன் எனக்கு தோன்றின்னு சொல்லும்போது அது வெறுமன தேவ தூதனாக இல்லை. அவர் பெத்தேலில் தூணுக்கு இவன் அபிஷேகம் பண்ணினப்போ இவனுக்கு காட்சியளித்த கர்த்தர் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி பேசுகிறார். ஆக இந்த காட்சி கொடுக்கறது யார்? தேவதூதன் இல்லை, தேவனே இவனோட பேசுகிறாருன்னு கன்ஃபார்மாக நாம் தெரிகிறோம். இப்போ ரெபேக்கால் நான் உன்னை ஆளை அனுப்பி கூப்பிட்றேன்ப்பான்னு சொன்னான். ஆனால் கூப்பிடல. ரெபேக்கால் அநேகமாக இறந்தே போயிருக்கணும் இந்த டைமுக்குள்ளே. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெபேக்காலை பற்றி பார்க்கல. ஸோ தாய் மறந்துட்டாலும் கூட தேவன் என்ன செய்யலை? மறக்கலை. நீ போயிட்டு நீ திரும்பி வரும்போது நான் உன்னோட இருப்பேன்னு சொன்ன தேவன் இப்பயும் கூட இருந்து நீ திரும்பி போ, நான் உன்னோட இருப்பேன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ அடுத்து 14 16 வரைக்கும் பார்த்தோம்னா ராகேலுக்கும் லேயாளுக்கும் ஆகாது. ஆக்சுவலாக 2 பேரும் பிள்ளை பெற்றுக்கொள்ளும் போதே ஒருத்தரோட சண்டை போட்டு தான் பிள்ளை பெற்றுக்கிற மாதிரி அவங்க அவ்வளோ தூரம் பகையும் கசப்பும் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ யாக்கோபு இப்படி சொன்ன உடனே, உங்கள் அப்பா எனக்கு 10 மாதம் சம்பளம் மாற்றினார், என்னை ஏமாத்தணும்னு நினச்சார், ஆனால் ஆண்டவர் என்னோட இருந்தனால தான் என்னை காப்பாற்றினார், இவ்வளோ நாள் நான் இப்படி இருந்தேன், இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு நீ புறப்பட்டு போன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரோடைய ரியாக்ஷன் ரொம்ப வித்தியாசமான ரியாக்ஷன். இப்போ இவங்க எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நிறைய பேர் பெற்றவர்களோட இருக்கிற தொடர்பு தான் முக்கியமான தொடர்பாக வச்சுக்கிட்டு கணவனை 2வது பட்சமாக வச்சு டீல் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும்.
அவங்க பிறந்த வீட்டுக்கு தான் அவங்க ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு சொல்லியும் இவங்களுக்கு 2வது நிலை தான் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ராகேலோ லேயாலோ அந்த ஸ்டாண்ட் எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், எங்கள் அப்பா என்ன தான் இருந்தாலும் உனக்கு அடைக்கலம் கொடுத்தார்ல அப்படி இப்படின்னு எதனா எடுத்திருந்தான்னா இப்போ யாக்கோபுடைய நிலைமை கொஞ்சம் வீக்காக மாறி இருக்கும். ஆனால் அப்படி வரல. இவங்க 2 பேரும் ஏகமாக ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. இது வரைக்கும் ஒன்றாவே சேராத ஆளுங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருந்த ஆளுங்க. இப்போ என்ன ஆகுது, அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே எங்களுக்கு இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ, அப்படியே திருப்பிக்கிறாங்க கம்ப்ளீட்டாக. இவனுடைய சைடுக்கு ஃபுல்லாக வந்துடுறாங்க. இது அட்லீஸ்ட் இது ஒரு என்ன சொல்கிற ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்னு சொல்லலாம். அவரால் நாங்கள் அந்நியராக எண்ணப்படவில்லையோ. லாபான் இவங்களை நடத்தின விதம் தவறான ஒரு விதம். அதாவது பரிசம் வாங்கிறதுல தப்பு இல்லை, பரிசம் வாங்கி அதை தனக்கு லாபமாக எடுத்துக்கொள்ளுகிறது தவறாக இருக்கும். எப்படின்னா, இப்போது நம்ம இப்போ வரதட்சணைன்னு சொல்கிறோம், டௌரின்னு சொல்கிறோம், அதாவது பெண்ணுக்காக சீர் கொடுக்கறதுன்னு சொல்கிறோம், ஏதோ ஒன்று. இது தகப்பன் வீட்டிலிருந்து பெண்ணுக்கு கொடுக்குற பங்கு இல்லை, அவங்களுடைய ஷேர். ஆண் பிள்ளைகளுக்கு வேறு மாதிரி போகும், பெண் பிள்ளைகளுக்கு இது மாதிரி வரும். ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிற ஒரு காரியம். ஆக மொத்தம் பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு நினச்சி பெற்றோர் செய்கிற ஒரு காரியம். நான் இவ்வளோ கோல்டு கொடுக்குறேன், இவ்வளோ இது கொடுக்குறேன், உனக்கு இது கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க வாலண்டரியாக செய்கிற ஒரு காரியம். இப்போது அந்த காலத்தில் இது ஆப்போசிட்டாக இருந்தது. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பரிசம் கொடுத்து பெண் எடுக்கிறதா, ரைட். இப்போ இது பெண்ணுக்கு கொடுத்தாங்களா, பெண்ணுடைய தகப்பனுக்கு கொடுக்குறாங்களா? பெண்ணுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, மருமகளுக்கு கொடுக்குறாங்க. அதை இவன் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்களை ஒன்றுமே இல்லாமல் வச்சுக்கிறான். யாக்கோபு எதை சம்பாதிக்கிறானோ அதுதான் அவங்களுக்கு போகுது. இவன் சைட்லேருந்து எதுவுமே கொடுக்கல. அந்த காலத்து வழக்கத்தின்படி பரிசம் வாங்கிறது தவறு இல்லைன்னா கூட லாபான் செஞ்சது தவறாயிடும். ஏன்னா அவன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்காம அந்த பரிசத்தை தன்னுடைய லாபத்துக்காக அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். இப்போ அந்த டைமில் இந்த 2 பிள்ளைங்களும் அப்ஜெக்ட் பண்ண மாதிரி தெரியல. அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பவர் இருந்த மாதிரியும் தெரியல. டோட்டலாக அவன் கண்ட்ரோலில் இருக்க, அவனுடைய தயவில் தான் இருக்கிறாங்க. அவன் கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்லைங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. எல்லாரும் அமைதியாகவே கண்டினியூ ஆகும். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷம் இல்லை, ஒரு 7 வருஷத்தை குறைச்சிடுவோமே, 13 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம். 13 வருஷமாக குவைட்டாக இருக்கிறாங்க. இப்போ 13 வருஷம் கழித்து இவங்க சொல்லும்போது அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, அவரால் நாங்கள் அந்நியராக எண்ணப்படவில்லையோ, அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை வாயிலே போட்டு எல்லாத்தையும் அந்தாலே எடுத்துக்கிட்டார், எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலை. ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும்னு சொல்லி 100% இவனுக்கு பின்னாடி ஃபுல் பேக்கிங்காக நின்றுறாங்க. ஸோ யாக்கோபு தன்னுடைய சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறான். ஒய்ஃப்ஸு ஃபுல்லாக 100% இவனை சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் யாக்கோபு இங்கேருந்து ஓடி போக முடிவு பண்ணுறான். இப்போ ஆக்சுவலாக 31வது அதிகாரம் 17வது வசனத்துலேருந்து வாசித்தோம்னு சொன்னால் அவன் எப்படி ஓடி போகிறான்றது இருக்குது. யாக்கோபு ஆரானுக்கு வரும்போதே ஓடி தான் வந்தான். இப்போ ஆரான்லேருந்து புறப்படும் போதும் ஓடி தான் போகிறான். இப்போ என்ன நடக்குது, அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி தான் பதான் அராமில் சம்பாதித்த மிருக ஜீவன்கள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்க தகப்பனுடைய ஈசாக்கின் இடத்துக்கு போக புறப்பட்டான். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடி கொண்டாள். யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு தெரிவியாமல் திருட்டலைவாய் ஓடி போனான். இப்போ இந்த 3 வசனத்தில் ஒரு சில காரியங்களை நம்ம கவனிக்கணும். முதல் 17வது வசனம் என்ன சொல்லுது, மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஒட்டகத்தின் மேலே ஏற்றி தன் சம்பாதிச்சதெல்லாம் கிளப்பி பேக் பண்ணிக்கிட்டு புறப்பட்டு போனான்னு சொல்லி. அவ்வளவு ஈஸி கிடையாது. இவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அடுத்த அதிகாரத்தில்
இவன் ஏசாவுக்கு கொஞ்சம் gift கொடுத்து அனுப்புகிறான். நிறையா இல்லை, கொஞ்சம் gift கொடுத்து அனுப்புகிறான். அந்த கொஞ்சம் gift எவ்வளோங்கிறத வார சந்திக்கும் போது நம்ம அதை தியானிக்க போகிறோம். அதை வச்சு பார்க்கும்போது இவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்ததுன்னு தெரிய வரும். இப்போது இவனுக்கு இங்கே ஒரு மந்தை இருக்குது, இந்த மந்தை, இது இல்லாமல் ஒட்டகங்கள் இருக்குது, இது இல்லாமல் கழுதைகள் இருக்குது, இது இல்லாமல் இது இருக்குது, அது இருக்குது, வேலைக்காரர் இருக்காங்க, வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் திரட்டி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது சொன்ன உடனே சட்டுன்னு நடக்கிற ஒரு சமாச்சாரம் கிடையாது. இந்த வசனம் ஒட்டகத்தின் மேலே ஏற்றி எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பி போனான்னு சொல்லும்போது அதிக திட்டமிட்டு அதிகமாக ஆயத்தம் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க புறப்பட்டுறதை பற்றி தான் பேசுது ஒழிய அப்படி சட்டுன்னு எடுத்துக்கிட்டு கிளம்புற அளவுக்கு அவ்வளோ கொஞ்சம் ஆஸ்தி இவனுக்கு கிடையாது. இவனுக்கு இருக்கிற ஆஸ்தி அவ்வளோ அதிகம். வெவ்வேறு இடங்களில் அந்தந்த மந்தைகள் இருக்கும், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும், எல்லாத்தையும் அது எப்படி போகிறது என்னங்கிறதெல்லாம் திட்டம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கிளம்பணும். ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் உடனே சொன்ன உடனே கிளம்புனதா நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ லாபானுக்கு இவ்வளவு பெரிய பேக்ரவுண்டில் ஒரு ப்ரிப்பரேஷன் நடக்கிறது. இவங்க கிளம்பி போன அப்புறம் 3 நாள் கழித்து தான் தகவலே கிடைக்குது. அப்போது எவ்வளவு சீக்ரெட்டாக, எவ்வளவு திறமையாக, மூச்சு காட்டாமல் கடைசி வரைக்கும் அதை ரகசியமாக வச்சு அவன் அதை நிறைவேற்றினான்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே அது பெரிய காரியம். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இல்லை, இது பல 100 பேரை சம்மந்தப்படுத்துகிற காரியம். எல்லாரையும் ஒரு கட்டுக்குள்ளே வச்சு லாபானுக்கு செய்தியே போகாமல் இருந்து இவங்க எல்லாத்தையும் செஞ்சு வெளியே போகிற வரைக்கும் தெரியல. அதனால் அது ஒரு பெரிய சக்ஸஸான காரியம். 3வது, லாபான் மயிர் கத்திரிப்புக்காக போயிருக்கிறான். ஆடுகளுடைய மயிர் கத்திரிப்பு. ஆடுகளுடைய மயிர் கத்திரிப்புங்கிறது விவசாயிகளுடைய ஒரு அறுவடைக்கு சமமான ஒரு காரியம். இப்போ அறுவடைனா என்னது? விதைச்சாங்க, அவங்க பயிரிட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அதனுடைய பலனை அன்னைக்கு தான் பார்க்க போகிறாங்க இல்லையா? அதே மாதிரி ஆடு மேய்க்கிறவங்களும் வருஷம் பூரா மேய்ச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த ஆட்டினுடைய மயிரை கத்தரித்து அந்த உள் எடுத்து அவங்க விற்கிறாங்கல்ல, அதில் இவங்களுக்கு அன்னைக்கு தான் காசாக பார்க்க போகிறாங்க. அப்போது இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டதனுடைய பலனை கையில் வாங்குகிற நாள், சம்பள நாள் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான நாள். அப்போ அந்த சந்தோஷமான நாளில் அவங்க புசித்து குடித்து அவங்க விருந்து பண்ணுகிற ஒரு அக்கேஷன் அது இல்லை. நம்ம எங்கே பார்க்கலான்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் நாபால் என்கிறவன் ஆடுகளை மயிர் கத்திரிக்க போயிருக்கிறான்னு கேள்விப்பட்டு அந்த சந்தோஷமான சூழ்நிலையில் தாவீது ஆட்களை அனுப்பி அவங்ககிட்ட உதவி கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஆக மயிர் கத்திரிப்புங்கிறது ஆடு மேய்ச்சிறவங்க மத்தியில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இப்போ லாபானோடைய ஆடுகளை யார் மேய்ச்சிக்கிட்டு இருந்தது? யாக்கோபு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ யாக்கோபு கஸ்டடியில் இருந்து தான் அந்த ஆடுகளை கொண்டு போயிருக்கணும் மயிர் கத்திரிக்கிறதுக்காக. அப்போது சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லாரும் லாபான் பிள்ளைங்கள்லாம் இருந்திருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. யாரை இன்வைட் பண்ணியிருக்கணும்? இவன் தான் உழைச்சது, அதுக்காக இன்வைட் பண்ணியிருக்கணும். இவன் தான் மருமகன், வீட்டுக்கு ஒரே மருமகன், இவனையும் கண்டிப்பாக இன்வைட் பண்ணியிருக்கணும். இவனை இன்வைட் பண்ணாததுனால இவங்களுக்குள்ள இருந்த மன கசப்பு கொஞ்சம் அதிகம்ன்றதை நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் லாபான் இவனை இன்வைட் பண்ணியிருந்தாலும் இவன் புறப்பட்டு போகிற திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்காக ஒன்றுமே தெரியாதவன் போல் தன்னால் வர முடியலன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டு அவன் அங்கே போகிற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் புறப்பட்டான்னு சொல்லியும் நம்ம எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் லாபான் ஆடுகளை மயிர் கத்திரிக்கும் போது அங்கே யாக்கோபு அழைக்கப்படலை அல்லது யாக்கோபு அங்கே இல்லைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் சம்திங் ராங். இப்போது லாபானுடைய சொரூபத்தை ராகேல் எடுத்துக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி, இந்த லாபானுடைய சொரூபம்னு சொல்லும்போது அவங்க தெய்வங்களுக்குன்னு சொல்லி சில உருவங்கள் வச்சு அதை கும்பிடுற வழக்கம் உண்டு. கர்த்தரை தெய்வமாக கும்பிடுறவங்களா இருந்தாலும் இவங்க சில அந்நிய தெய்வங்களையும் கூட வச்சு அதுக்கு
உருவம் கொடுத்து இவங்க வணங்குகிற பழக்கம் இருக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். லாபான் பின்னாடி சண்டை போடும்போது என் தெய்வத்தை திருடிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சண்டை போடுறதை பார்க்கணும். ரெண்டாவது, இது ஆள் உயர சைஸுக்கு பெருசாக இருந்திருக்க முடியாது. ஏன்னா ராகேல் எது கீழே அதை ஒளிச்சு வச்சுட்டு உட்காந்துருந்தா? ஒட்டகத்தின் சேனத்துக்கு கீழே ஒளிச்சு வச்சுட்டு உட்காந்துருந்தான்னா ஒட்டகத்தின் சேனை எவ்வளோ பெருசாக இருக்கும்? ஒரு 3-4 அடி இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு கீழே பதுக்கிக்கிட்டு அவள் அதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தான்னா என்ன அர்த்தம்? அது அவ்வளோதான் சைஸ், இந்த சைஸில் இருந்திருக்கும் இல்லை? அதை அவள் திருட்டளவாக கொண்டு வந்தான்னு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஆக லாபானுக்கு அந்நிய தெய்வங்கள் வழிபாடு இருந்தது, ராகேலுக்கும் அது இருக்குது. இவ்வளோ நாள் அப்பா வீட்டில் இருந்தோம், இந்த தெய்வங்கள்லாம் நம்மளை காப்பாற்றுச்சு. இப்போ அப்பா வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோம், இந்த தெய்வங்கள் நம்மளை அங்கேயும் காப்பாற்றணும்னு தூக்கிட்டு வந்துடுறதை நம்ம பார்க்குறோம். ஆக கர்த்தரை மாத்திரம் தெய்வமாக கும்பிடுற இந்த ஃபேமிலி இல்லை, கர்த்தரையும் தெய்வமாக கும்பிடுற ஃபேமிலி. ஸோ இந்த தெய்வத்தையும் கூட கொண்டு வராங்க. ராகேல் அப்படி செய்கிறான். 21வது வசனத்துக்கு வந்தோம்னா, அப்படியே அவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலேயாத் மலையை நோக்கி ஓடி போனான் என்று சொல்லுகிறேன். இப்போ இவன் இருக்கிற இடத்துலேருந்து இவன் மேற்கே நகர்ந்து கானானுக்கு நேராக வர்றான். கானானுக்கு நேராக வரும்போது ஆற்றை கடந்துன்னு சொல்லும்போது யூஃப்ரட்டிஸ் என்ற நதி இருக்குல்ல, அந்த நதிக்கு கிழக்கில் இருக்கிறவங்க தான் கீழ் தேசத்தார்னு சொல்லி வேதம் சொல்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யாக்கோபு ஓடி போகும்போது கீழ் தேசத்தாரோடைய இடத்துக்கு வந்தான்னு சொல்லி யூஃப்ரட்டிஸ் நதியினுடைய கிழக்கு பகுதி. இப்போ யூஃப்ரட்டிஸ் நதியை அவன் கடக்கிறான், ஆற்றை கடந்து வந்துட்டான். வந்து கீலேயாத் என்கிற ஒரு மலை, அந்த மலைப்பகுதிக்கு வரான். இப்போ இந்த கீலேயாத்து மலைன்றது அவன் இருந்த இடத்துலேருந்து ஏறக்குறைய ஒரு 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இதை மைண்டில் வச்சுக்காங்க, பின்னாடி கால்குலேட் பண்ண 500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு இடம். இந்த கீலேயாத்து பைபிளில் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற ஒரு வசனம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பார்த்துக்கணும்னு சொன்னாக்க, எண்ணாகமம் 32வது அதிகாரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு எந்தெந்த இடம்னு சொல்லி பிரித்து கொடுக்கும்போது, யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற இந்த கீலேயாத் என்கிற பகுதியை ரூபன் கோத்திரத்தாரும் மனாசே கோத்திரத்தாரும் ரொம்ப செழுமையாக இருக்குது, எங்ககிட்ட ஆடு மாடுகள் நிறையா இருக்கிறதுனால எங்களுக்கு இதை கொடுத்துருங்கன்னு சொல்லி என்னாகும் 32வது அதிகாரத்தில் அதை கேட்டு வாங்கி கொள்ளுகிறதை நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா, எப்தா என்கிற நியாயாதிபதியினுடைய ஊர் எது? கீலேயாத்தியன் ஆகிய எப்தா அப்படின்னு சொல்லியிருக்கோம். 1 சாமுவேல் 11வது அதிகாரத்துக்கு வந்தாலும் 2 சாமுவேல் 2வது அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த கீலேயாத் என்கிற இந்த பிரதேசத்தில் உள்ள யாபேஸ்ன்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கும் சவுலுக்கும் உள்ள ஒரு சம்பந்தத்தை நம்ம பார்க்க முடியும். சவுலை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாங்க, ஆனால் அவன் எந்த ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கல, அவன் பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டான், நார்மலாக இருக்கிறான். அந்த சமயத்தில் என்ன நடக்குது? அம்மோன் புத்திரருடைய ராஜா ஒருத்தன் இந்த கீலேயாத்தில் உள்ள யாபேஸ் பட்டணத்தாருக்கு விரோதமாக எழும்பி வந்து அவங்கள முற்றுகை போட்டுறான். யாபேஸ் புத்திரரை தங்கிருந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போது சவுல் மொத்த இஸ்ரவேலரை தனக்கு கீழே ஆர்கனைஸ் பண்ணி போய் யுத்தம் நடத்தி அவங்கள ஜெயிச்சு யாபேஸை விடுதலை பண்ணுறான். அதை அவங்க மனசில் வச்சு, இது 1 சாமுவேல் 11 பார்க்குறோம். இதை அவங்க மனசில் வச்சுருந்து 40 வருஷம் கழித்து சவுல் ராஜா கொல்லப்படுறான். கில்போவா மலையில் அவன் யுத்தத்தில் மடிந்து போகிறான். அவனுடைய தலையை பெலிஸ்தர்கள் கொண்டு போய் அவங்களுடைய தெய்வங்களுடைய கோயில்களில் வச்சுட்டாங்க. உடல்களை தூக்கி போட்டிருக்காங்க, அவங்களுடைய பட்டணத்தில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. இந்த யாபேஸ் பட்டணத்தார் இவன் தங்களுக்கு செய்த அந்த பெரிய நன்மையை அவங்க மறக்காமல் அங்கேருந்து புறப்பட்டு வந்து இவனுடைய உடல்களையும் இவனுடைய பிள்ளைகளுடைய உடல்களையும் கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அதுக்கு தாவீது அவங்களுக்கு ஸ்பெஷலாக தேங்க் பண்ணுறதையும் நம்ம 2 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். இப்போ இந்த கீலேயாத் அப்படின்னொன்னே பிசின் தைலம் நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசின் தைலம்னு சொன்னாக்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அமிர்தாஞ்சன் தைலம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது நம்ம யூஸ் பண்ணுற அதான் ஏதோ ஒரு இந்த வலிக்காக தடவுற ஒரு காரியம், கீலேயாத்தின் பிசின் தைலம். இது ஆதியாகமம் 37வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கலாம். 43வது அதிகாரம் 11வது வசனம், எரேமியா 8வது அதிகாரம் 22வது வசனம். இதிலெல்லாம் கீலேயாத்தின் பிசின் தைலம் பற்றி வந்துக்கிட்டே இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த கீலேயாத்தில் ராமோத்துன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த சீரியாவினுடைய ராஜாக்கள் தங்களுடையதுன்னு சொல்லி கூறி அங்கே யுத்தத்தை அவங்க துவக்கிறத 2 இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஆகாப் ராஜா மரணம் அடைஞ்சது அந்த யுத்தத்தில் தான். அதுக்கப்புறம் பின்னாடி அடுத்த ஒரு யுத்தம் வரும்போது கீலேயாத்தில் உள்ள ராமாத்தின் மேல் தான் அவங்க அதன் மேலே உரிமை கோரி சண்டை போடுவாங்க. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம், தென் 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம். இந்த 2 இடத்துலையும் அந்த கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேலே யுத்தம் நடக்கும். ஸோ கீலேயாத்துங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கலாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு லொக்கேஷன். இவன் இங்கேருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கீலேயாத்துக்கு வர்றான். 22, 23வது வசனத்தில் யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத்து மலையிலே அவனை கண்டுபிடித்தான் அப்படின்னு. இப்போ 7 நாள் அவன் பிரயாணம் பண்ணி வரான், சரிங்களா? இதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி அவன் புறப்பட்டு போயிட்டான். அப்போ யாக்கோபு புறப்பட்டு போய் எவ்வளோ நாள் ஆகுது? 10 நாள் ஆகுது. எவ்வளோ தூரம் கடந்தான்னு பார்த்தோம்? 500 கிலோமீட்டர் கடந்துருக்கான். அப்போ 10 நாள் 500 கிலோமீட்டர் கடந்தான்னா ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் அவன் தாண்டி போயிருக்கான். அவன் அங்கேருந்து இங்கே வரும்போது நம்ம ஒரு சின்ன கணக்கு போட்டோம். கால்நடையாக நடந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கலான்னு ஞாபகம் இருக்குதா? எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கலான்னு? 25லேருந்து 50 கிலோமீட்டர், 25லேருந்து 30 கிலோமீட்டர், 25-30 கிலோமீட்டர் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டோம். இப்போ இவங்க கால்நடையாக போல ஒட்டகங்கள் மேலே ஏறி போகிறாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்குது. 2வது இதில் கொஞ்சம் அவசரம் இருக்குது. ஏன்னா அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு அவன் வர்றதுக்குள்ளே நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகணும்னு அவசரமாக போகிறாங்க. அதனால் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்ரு கன்சிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணி 500 கிலோமீட்டர் வந்திருக்கிறாங்க. அதே தூரத்தை இவன் 7 நாளில் கடந்து வரான்னு சொன்னால் இவன் எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கணும்? ஏறக்குறைய 80 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு அவன் கவர் பண்ணி அவன் இங்கே வந்துட்டான். இப்போ இங்கே வந்து அவர்களை கண்டுபிடித்தான்னு சொல்லியிருக்குல்ல, கீலேயாத் மனையிலே அவனை கண்டுபிடித்தான்னு சொல்லியிருக்குல்ல, அந்த கண்டுபிடித்தான்னு சொல்லும்போது ஆங்கில வேதாகமத்தில் ஓவர் டுக் அப்படின்னு இருக்கு. அதாவது அவன் இருக்கிற லொக்கேஷனை இவன் தாண்டி போய் அவனை மறிச்சிட்டான். இதுக்கு மேலே இவனை மீறி அவன் போக முடியாதபடி அவன் மடக்கி பிடிக்கிறான்னு சொல்லலாம். கண்டுபிடித்தான்னு சொல்லும்போது அவனை மடக்கிடுறான். இப்போ அவன் தன் சகோதரரை கூட்டி கொண்டு வந்தான்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கொள்ளலாம். அவனுக்கு அவ்வளோ பிரதர்ஸ் இருந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவனுக்கு இருந்த ஆட்கள் எல்லாம் அவன் திரட்டிக்கிட்டு அவன் வர்றான். எல்லாம் அவனுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது அவனுடைய காவலாட்களாக இருக்கலாம், சம்திங் லைக் தட். அந்த மாதிரி அவனுடைய ஆட்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவன் வரான். அதை சகோதரர்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது. 24லேருந்து 25 வரைக்கும் வாஸ்தவம்னு சொன்னால், அன்று ராத்திரியிலே தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுடைய சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. லாபான் யாக்கோபினிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரருடைய கூட கீலேயாத் மலையிலே கூடாரம் போட்டான். தேவன் சீரியனாகிய லாபானை டைரெக்டாக டீல் பண்ணுறார். இதுவரைக்கும் 20 வருஷமாக டீல் பண்ணார். எப்படி டீல் பண்ணார்? அவன் என்னென்ன ஐடியா பண்ணானோ அந்த ஐடியா எல்லாத்தையும் கவுத்தி போட்டுக்கிட்டே வந்தார். எல்லாம் அவன் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு 20 வருஷமாக அவனை ஹேண்டில் பண்ணிட்டு தான் வந்தார். ஆனால் இன்றைக்கி அவன் இவ்வளவு வேகமாய் புறப்பட்டு இவங்களை தாண்டி போய் மறித்து அவன் கூடாரம் போட்டு நிற்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக நல்லதுக்காக இல்லை. அவன் வந்திருக்கிறான், அங்கேயே அவன் அதை செய்யணும்னு தான் எதிர்பார்த்தான். இப்போது இங்கே தப்பிச்சு வந்துட்டாங்க, ஆனாலும் விடுறதில்லைன்னு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். இப்போ தேவன் தானே அவனுக்கு டைரெக்டாக டீல் பண்ணுறார். நீ யாக்கோபோட பேச போகிற, என்ன பேசணும்? வாய் திறந்தனாலே நல்லது தான் பேசணும். நன்மையை அன்றி வேறு ஒன்றும் நீ பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்குறார். 26லேருந்து 30 வரைக்கும் பார்த்தோம்னா இவங்க 2 பேர் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை?
நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவா என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் கிண்ணற முழக்கத்துடன் அனுப்புவேனே. என் பிள்ளைகளை என் குமாரத்திகளை நான் முத்தம் செய்ய விடாமல் போனது என்ன? இந்த செய்கையை மதியில்லாமல் செய்தாய். இவ்வளவும் கரெக்டாக இருக்கா? கேட்கறதுக்கு நல்லா இருக்குதா? அவன் சொல்கிறது நியாயமாக தெரியுதா? இப்போதான் லாபான் யான்னு தெரியுது. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. நான் உன்னை மேளதாளத்தோட கிண்ணறத்தோட உன்னை ஊருக்கு தெரிகிற மாதிரி விழா எடுத்து உன்னை அனுப்பிச்சிருப்பேன். என் பிள்ளைங்களெல்லாம் நான் முத்தம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். ஃபேர்வெல் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நீ தூக்கிட்டு வந்துட்டு என் பிள்ளைங்கள அப்படி இப்படின்னு சொல்லி பேசிவிட்டு உனக்கு பொல்லாப்பு செய்ய, இந்த வாய் தான் இதையும் சொல்லுது. பொல்லாப்பு செய்கிறவன் எப்படி அப்படி வழி அனுப்புவான்? இல்லை, இப்போ அவன் சொல்கிறான், பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கை என்று நேற்று ராத்திரி என்னுடைய சொன்னார். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டில் உள்ள வாஞ்சை இருந்தால் நீ புறப்பட்டு போகிறதுனால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். இவன் ஓடிவிட்டான்னு தெரிஞ்சதில்ல. தெரிஞ்ச உடனே ஆளுங்களை கூட்டிகிட்டு பறந்துக்கிட்டு வந்தான்ல, அப்போ அவசர அவசரமாக தானே கிளம்பி வந்திருக்கணும். அவசர அவசரமாக கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஸ்டாக் செக் பண்ணியிருக்கிறான். என்னெல்லாம் திட்டிட்டு போயிட்டாங்க, என்னெல்லாம் இருக்குது. இவர் செக் பண்ணதில் என்ன ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங். அந்த அவருடைய தெய்வம் ஒன்று தான் மிஸ்ஸிங். மீதி எல்லாம் கரெக்டாக இருக்குது. அவன் மட்டும்தான் அவன் கொண்டு போயிருக்கிறான். செக் பண்ணிட்டு தான் இவர் புறப்பட்டே வந்திருக்கிறார். இப்போ இங்கே வந்துட்டு இவ்வளவு தூரம், அதாவது தான் எவ்வளவு நல்லவன், என்னுடைய நிலைமையில் நீ என் பிள்ளைங்களெல்லாம் நீ இப்படி கொண்டு வந்துட்டியே ஆச்சா பூச்சான்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பேசினா கூடவே முக்கியமான இந்த வார்த்தையை சொல்கிறான், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆனால் ஆண்டவர் இப்படி சொன்னதுனால தான் நான் கொஞ்சம் என் கையை நான் உயர்த்தாமல் நான் நிற்கிறேன்னு சொல்லி அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். இப்போ யாக்கோபுடைய பதில் ரொம்ப யதார்த்தமான பதில். அவன் மடியில் கனம் இல்லை. அவன் எதையுமே திருடிட்டு வரல. அவன் போகிறது தான் போகிறான். நான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சது, எனக்கு இதுவும் இருக்கணும், அதுவும் வேணும், அதுவும் வேணும்னு அவனுடைய இது எதுவுமே எடுக்கலை. அந்த விதத்தில் யாக்கோபு ரொம்ப பாராட்டினேன். இவன் என்ன சம்பாதிச்சானோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இவன் வெளியே வந்திருக்கிறான். ஆனால் யாக்கோபு எதுக்குமே பயப்படல. அவன் ரொம்ப கிளியராக நிற்கிறான். யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதுனாலே இப்படி வந்து விட்டேன். நியாயமான வார்த்தை. லாபான் என்ன செய்திருப்பானுங்கிறத இவன் எக்ஸாக்டாக சொல்கிறான். நீ போகிறதுனா நீ வந்தபடி நீ போன்னு சொல்லி அவனை தொத்தி விட்டுருப்பான். ஒன்றுமே கொடுக்காம எது இருக்கிறதா இங்கே இரு, நீ போகிறதா இருந்தால் நீ மட்டும் போன்னு சொல்லி அமுச்சு விட்டுருப்பான். ஸோ நீ அப்படி செஞ்சிருவியோன்னு பயந்து தான் நான் இப்படி செஞ்சேன். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீர்களோ அவனை உயிரோடே விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். யாக்கோபுக்கு தெரியாது. அதனால் அவன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறான். உன்னுடைய ஆளுங்க இருக்கிறாங்க, என்னுடைய ஆளுங்க இருக்கிறாங்க, நீ போ கண்டுபிடி, என்னெல்லாம் உன் திங்ஸ் இருக்கோ எடுத்துகிட்டு வந்து இங்கே முன்னாடி வையின்னு சொல்கிறான். 33 35 வரைக்கும். அப்பொழுது லாபான் யாக்கோபுடைய கூடாரத்திலும் லேயாளுடைய கூடாரத்திலும் 2 வேலைக்காரர்களின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தான். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திருக்காததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றார். அப்படியே அவன் அந்த சொரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. இவா குற்றம் சுமத்தும் போது கான்ஃபிடென்ஸோடு தான் குற்றம் சுமத்துறான். ஏன்னா கன்ஃபார்மாக அங்கே திருடி காணாமல் போயிடுச்சு. அப்போ இவன் தான் கொண்டு வந்திருக்கணும்னு கான்ஃபிடென்ஸோடு தான் அவன் சொல்கிறான். நீ தேடுப்பான்னு சொன்னாலும் அப்பயாவது பேக் அடிச்சிருக்கலாம்.
யார் கொண்டு போனால் நம்ம பிள்ளைங்க தான் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி பின் வாங்கியிருக்கலாம். ஆனால் அதுக்கும் இல்லாமல் தான் சொல்கிறது கரெக்டு தான், அது இங்கே தான் இருக்குங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு இடமா ஃபுல்லாக தேடிட்டான். இப்போ ராகேல் இந்த மாதிரி பண்ணதுனால அவனால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. எம்டி ஹேண்டாக வெளியே வரான். இப்போ எல்லோரும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இவன் என்னத்தை கொண்டு வர போகிறான், என்னத்தையெல்லாம் கொண்டு வர போகிறான்னு வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளவு வேகமாக வந்து அவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணியிருக்கிறான். இப்போ எல்லோரும் முன்னாடியும் வெறும் கையாக வந்து நிற்கும்போது லாபானுடைய முகத்தை வச்சுக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்லலாம். இல்லை, அவ்வளோ அசிங்கமாக போச்சு. இப்போ வெளியே வந்த உடனே 36 42 வரைக்கும், அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோட வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படி நான் செய்த தப்பிதம் என்ன? நீ என்னை விரட்டிக்கிட்டு வந்தா கூட ஆள் அனுப்பி நீ நில்லு நான் வரேன்னு சொல்லி நீ பொறுமையாக வந்திருக்கலாம். எவ்வளோ விதமான விதத்தில் இதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். சத்ருவை விரட்டிக்கிட்டு போகிற மாதிரி நீ வந்து உக்கிரத்தோட அங்கேருந்து புறப்பட்டு ஆளுங்களை கூட்டிக்கிட்டு திரட்டிக்கிட்டு இவ்வளவு வேகமாக வந்து எனக்கு விரோதமாக நீ வர்றதுக்கு அப்படி நீ செய்யக்கூடிய அளவுக்கு நான் உனக்கு என்ன செஞ்சிட்டேன்? இப்போ யாக்கோபுக்கு வந்து ரொம்ப இது கிடச்சிருச்சு, ஒரு பிடிப்பு கிடச்சிருச்சு. இப்போ வெறும் கையாக வந்து நின்ட்டானா, அதனால் இவருக்கு ரொம்ப தைரியமாக பேசலாம். இப்போ இப்படி வரும்படி நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த துரோகம் என்ன, என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர், அதை என்னுடைய சகோதரருக்கு முன்பாக உம்முடைய சகோதரருக்கு முன்பாகவும் இங்கே வையும், அவர்கள் எனக்கும் உமக்கும் நடு தீர்க்கட்டும். இந்த 20 வருஷமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவும் இல்லை, பீரண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன், பகலிலே களவு போனதையும் இரவிலே களவு போனதையும் என் கையிலே கேட்டு வாங்கினீர், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். இப்போ இதில் இந்த 40வது வசனம் இருக்குது பார்த்தீங்களா, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரிலும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். இது வந்து அவன் எவ்வளோ சின்சியராக வேலை செஞ்சான், நைட் அண்ட் டே வேலை செஞ்சான், கண்ணும் கருத்துமாக வேலை செஞ்சாங்கிறது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற காரியம். ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேஷன். ஏன்னா இப்போ நான் ஒரு ஆடு வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து நானே மேய்க்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், இன்வெஸ்ட் பண்ணுவேன். எப்படி, இத்தனை பெட்ட ஆடுங்க இத்தனை கடாக்கள்னு வாங்கி அதை மேய்க்கிறதுக்குன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருவேன். ஓகே, ஒரு 6 மாதம் அவங்க எனக்காக அதை மேய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 6 மாதம் கழித்து நான் கணக்கு பண்ணும்போது, ஐயா 3 வந்து ஆக்சிடெண்ட்டில் செத்து போச்சு, 3 வந்து இப்படி செத்து போச்சு, 2 திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி இவன் கணக்கு சொன்னான்னா, அந்த கணக்கெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்னா உண்மையாகவே செத்து போச்சான், இவன் விலைக்கு விற்றானா, இவன் தான் அறுத்து தின்னானா, யாருக்கு தெரியும்? எந்த ஓனரும் அது ஒத்துக்க மாட்டாங்க, எந்த ஓனரும் ஒத்துக்க மாட்டாங்க. 50 பெட்டை 10 கடை உன்கிட்ட கொடுத்துருக்குறேன்னு சொன்னால் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து வந்தால் அது எவ்வளோவா மல்டிப்ளை ஆகிருக்குன்னு தான் பார்ப்பாங்களோ இல்லையா, அதில் என்ன குறைஞ்சிருக்குன்றது கணக்குலேயே வராது. ஏன்? அதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. அதில் என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, அந்த நஷ்டம் எல்லாம் மேய்க்கிறவங்களுக்கு தான் சேரும். அதில் ஏதாவது செத்து போச்சுனாலும் சரி, திருடு போச்சுனாலும் சரி, எதுனாலும் மேய்க்கிறவங்கள தான் அந்த லாஸ் சேரும். இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இவன் புதுசாக சொல்லி யாருமே செய்யாததை தான் செஞ்சது போல் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாவது யாருக்குமே இல்லாத ஒரு சட்டத்திட்டத்தை லாபான் தனக்கு போட்டு தன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டான். களவு போனதை என்னிடத்துல கேட்டு வாங்கினீர்னு சொல்கிறான்ல, அப்படி தான் எல்லோரும் கேட்டு வாங்குவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்படி விட்டுட்டா என்ன ஆகும்? பாதிக்கு பாதி திட்டு போச்சுன்னா அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். என்னென்ன சார் பண்ண சொல்கிறீங்க, நான் பார்த்துட்டு தான் உட்காந்துருந்தேன், நான் அப்படி கவனிக்காதப்போ எவனை திருடிட்டு போயிட்டான்னு சொன்னால் அப்போ ஓனர் இழிச்சவன் என்ன ஆயிடுவான். எந்த ஓனரும் அது ஒத்துக்க மாட்டாங்க. திருடு போச்சுன்னா அது மேய்க்கிறவன் மேலே தான் கணக்கு வரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் 20 வருஷமாக
அவன் சின்சியராக வேலை பார்த்தாங்கிறதுல குறையே கிடையாது. அதை அவன் கரெக்டாக சொல்கிறான். பகலில் வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைகளுக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். இந்த 10 முறை 2வது முறை சொல்கிறான். ஏற்கனவே சொல்லும்போது சொன்னால் இங்கேயும் சொல்கிறான். இந்த 20 வருஷங்கிறதையும் 2வது முறை சொல்கிறான். இந்த 20 வருஷத்தில் ஸ்பிளிட்டப்பும் இங்கே சொல்கிறான். என்ன ஸ்பிளிட்டப்பு? 14 வருஷம் உம்முடைய குமாரத்திகளுக்காக, 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகன்னு சொல்லி இவ்வளவு கிளியராக அந்த 20 வருஷம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஒரு காரியங்கிறதுனால யாக்கோபு ஆரானிலே தங்கின நாட்கள் 20 வருஷம்தான் என்று சொல்லி நம்ம டவுட்டே இல்லாமல் எடுத்துக்கலாம். சிலர் 20 வருஷம், 37 வருஷம், 40 வருஷம் இந்த கணக்கெல்லாம் சிலர் சொல்கிறது உண்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நிச்சயமாக 20 வருஷம்தான், அதுக்கு மேலே இல்லை. ஸோ இப்போ இங்கே என் சம்பளத்தை மாற்றினீர், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குள்ளவரும் என்னோடு இராமற் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாக அனுப்பிவிட்டிருப்பீர். இது 100% உண்மையான ஒரு காரியம். ஆண்டவர் மட்டும் இவனோட இல்லைன்னு வச்சுக்கோங்க, லாபானுடைய தயவில் இவன் நின்று இருந்தான்னா அவ்வளோதான், இவன் கதையே காலி. கர்த்தர் இவனோட இருந்ததுனால தான் லாபானால் ஒன்றும் செய்ய முடியல. தேவன் என் சிறுமையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொல்லி சொல்கிறான். ஸோ இதிலும் 100% கரெக்டான ஒரு காரியம். லாபானால் எதிர்த்து பேச முடியாத ஒரு காரியம். இப்போ லாபானுக்கு பேசுறதுக்கு வார்த்தை கிடையாது. ஆரம்பிக்கும் போது எப்படி பேசுனா, என் பிள்ளைங்கள, என்னுடைய பேர பிள்ளைங்கள இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டியே, திருட்டளவா என்னோ யுத்தத்தில் படைத்த சிறை கைகத்திகளை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டியே, மதியீனமாக செஞ்ச அது இதுன்னு தோரணையே வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போது திருட்டு பழி சுமத்தி அதை நிரூபிக்க முடியாமல் வெறும் கையாக வந்து நிற்கும்போது எல்லாரும் இவனை என்னையா எதுக்காக இவ்வளவுன்னு சொல்லி எல்லாரும் இவனை ஒரு மாதிரி பார்க்குற சிச்சுவேஷனில் இருக்கும்போது யாக்கோபு தன்னுடைய நியாயத்தை எடுத்து பேசும்போது ஒன்றும் பேசுறதுக்கு வழியே கிடையாது. இவன் அப்படியே சேனலை மாற்றி இப்போ கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி பேசுகிறான். 43-44 அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதியுத்தரமாக, இந்த குமார்த்திகள் என் குமார்த்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள், என் குமார்த்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் நான் இன்று என்ன செய்யக்கூடும்? உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு யார் சொன்னது? இந்த வாய் தான் சொல்லுச்சு. இப்போ இந்த வாய் தான் என்ன சொல்லுது? எல்லாம் என் பிள்ளைங்கப்பா, என் பிள்ளைங்கள நான் போய் என்னப்பான்னு எப்படி அவன் குயிக்காக மாறுறான்றது பாருங்க. நான் என்ன செய்யக்கூடும்? இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாக இருக்கும்படி நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம் என்றான். இப்போ பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நிற்கிறதே வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. சரி, இப்போ இவன் தன்னுடைய மைண்டை கிளியர் பண்ணுறான். என்னன்னு, இங்கேருந்து நீ ஓடி போகிறல்ல, இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருவோம், இங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணிடுவோம், உனக்கும் எனக்கும் என்னங்கிறத இங்கே ஒரு தீர்வாக உடன்படிக்கை பண்ணிடுவோம்னு. அடுத்து ஃப்யூச்சருக்கு என்ன செய்ய போகிறோம்ன்றதை பற்றி பிளான் பண்ணுறதில் இறங்கிடுறான். என்ன உடன்படிக்கை பண்ணுறாங்க? 45 அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். யாக்கோபுக்கு இதே வேலையாக போச்சு. அங்கேயும் ஒரு கல் எடுத்து ஒரு தூணை நிறுத்தி, அதுக்கு இங்கேயும் ஒரு கல்லை நிறுத்தி, இங்கே ஒரு தூணை நிறுத்தி, அது தூணாக நிறுத்தி, பின்னும் தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்து கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனமானம் பண்ணினார்கள். யாக்கோபு அதற்கு ஜெகர் சதுத்தா என்று பெயரிட்டான். லாபான் அதற்கு ஜெகர் சதுத்தா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான். இந்த கலையத்துங்கிறது தான் கீழையாத் என்று சொல்லி மாறுது. ஓகே, கலையத் என்று பெயரிட்டான். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடினாலே அதன் பெயர் கலையத் எனப்பட்டது.
அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர், நம்முடனே ஒருவரும் இல்லை. பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்றும் பெயர் பெற்றது. மேலும் லாபான் யாக்கோபை நோக்கி, இந்த குவியலையும் எனக்கு உனக்கு நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார், தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்தில் வராதபடிக்கும் நீ இந்த குவியலை கடந்து இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்தில் வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி இந்த தூணும் சாட்சி. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே தங்கினார்கள். லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போயிட்டான். இப்போ இங்கே இவன் 2 காரியம் சொல்கிறான். ஒன்று என்னது, நான் இந்த பக்கம் போனப்புறம் என்னுடைய பிள்ளைங்களை நீ என்ன பண்ணக்கூடாது, இல் ட்ரீட் பண்ணக்கூடாது. நீ இங்கே இருந்த வரைக்கும் நான் உன்னை இல் ட்ரீட் பண்ணேன், ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது, நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் என் பிள்ளைங்களை நீನು இல் ட்ரீட் பண்ணக்கூடாது. அதுக்கு இங்கே நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. நம்பர் 1. நம்பர் 2, நீ இங்கேருந்து போயிட்டா உனக்கு அங்கே பவர் கெயின் ஆகிடும். ஏசா இருக்கிறான், ஈசாக்கு இருக்கிறான், எல்லாம் இவங்க ஆளுகள்லாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இப்போ நான் 20 வருஷமாக உன்னை இல் ட்ரீட் பண்ணதை நீ போய் அங்கே போய் சொல்ல, அவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் பார்த்துட்டு இருந்து அவங்க எனக்கு அகென்ஸ்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தங்கச்சி அவ்வளோ நம்பிக்கையாக பிள்ளை அங்கே அனுப்புனா அண்ணன் அவனை 20 வருஷமாக எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும் ஏமாற்றிக்கிட்டு வந்தது அவனுக்கு தெரியும். ஸோ இப்போ அங்கே போயிட்டு அவன் திரும்ப ஏதாவது இங்கே ரிட்டர்ன் ஏதாவது வந்துட போகிறான்னு சொல்லிட்டு அதை சேஃப்டி பண்ணிக்கிறான். இந்த தூணையும் இந்த கற்குவியலையும் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இப்போ இவங்களுக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு அந்த பிளவு இருந்திருக்குன்னு பார்த்துக்கங்க. சொந்த மாமனார், அம்மாவுடைய சொந்த தாய் மாமன், அப்படி இருக்கும்போது இப்போ பிரிஞ்சு போகிறோம், சரி சந்தோஷமாக பிரிஞ்சு போவோம் அப்படிங்கிறது இல்லை. நாளைக்கு நீ என்ன வந்து அடிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி இங்கே எப்போ ப்ராமிஸ் வாங்கிட்டு அவனை அனுப்புகிறான்னா ஒரு ஆக்சுவலாக சத்ருவை பார்க்குற போல தான் இவன் இவ்வளோ நாள் இவனை பார்த்துருக்கான், அவங்ககிட்ட பழகியிருக்கிறான். இப்பயும் அப்படி தான் பார்த்து பிரிகிறான்றதை பார்க்குறோம். இந்த ஜகர் சதுதா அப்படிங்கிறது ஒரு சீரியாக் வார்த்தை. நம்ம ஏற்கனவே யாக்கோபு வந்து கீழ் தேசத்தாருடைய இடத்துக்கு வந்தான்னு சொன்னப்போ அவங்களுடைய பாஷை வேறு பாஷை, அது சீரியாக் மொழின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லாபானுடைய மொழி அதுதான் சீரியாக் மொழி. ரெபேக்காலுக்கும் சீரியாக் மொழி இருந்ததுனால அம்மா பேசின பாஷையை இந்த பிள்ளைங்க ஈஸியாக பிக்கப் பண்ணியிருப்பாங்க. அதனால் யாக்கோபுக்கு அந்த மொழி தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போது தன்னுடைய மொழியில் அவன் இந்த இடத்துக்கு பேர் வைக்கிறான். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் குவியலான சாட்சிகள், அதாவது ஏராளமான சாட்சிகள். இவங்க வந்து இவன் சகோதரர்கள், இவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் முன் வச்சு தான் இந்த காரியத்தை செய்கிறாங்க. கற்குவியலாக சேர்த்து வச்சு பண்ணும்போது ஏராளமான சாட்சிகள் முன்னாடி நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். இவன் கலையத்தின் பேர் வைக்கிறான்ல, அது எபிரேய வார்த்தை, அதுவும் இதே அர்த்தம்தான், குவியலான சாட்சிகள் என்கிற அதே அர்த்தம்தான். ஸோ 2 மொழியில் 2 பேரும் 2 பேர் வைக்கிறாங்க. இது தேவனே சாட்சின்னு சொன்னதுனால அதுக்கு மிஸ்பான்னு பேர் வருது. மிஸ்பான் ஒன்று பைபிளில் எங்கெல்லாம் மிஸ்பான் வருதோ அதெல்லாம் இந்த இடம் தான் நம்ம நினச்சிக்கூடாது. ஏன்னா மிஸ்பான்றது ரொம்ப காமனான ஒரு நேம். அந்த கலிலேயா பகுதியில், கலிலேயான்ற அந்த பலஸ்தீனா பகுதியில் மிஸ்பான்னு நிறையா மிஸ்பாக்கள் உண்டு. அதனால் நம்ம மிஸ்பான்றதை ஒரு காமனாக வர்ற ஒரு பேருங்கிறத ஞாபகம் வச்சுக்குவோம். அதில் இது ஒரு மிஸ்பா, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த அதிகாரம் இதோட முடியுது. லாபானுடைய சாப்டரும் இதோட க்ளோஸ் ஆகுது. யாக்கோபு இப்போ இங்கேருந்து புறப்பட்டு அவங்க அப்பாவுடைய ஊரை நோக்கி போகிறான். யாக்கோபுக்கு வயசு 92. யாக்கோபு 92 வயதுள்ளவனாக இருக்கிறான்.
இவனுக்கு லாபான் குறைஞ்சபட்சம் 40 வருஷம் மூத்தவனாக இருக்கிறதுனால லாபானுக்கு என்ன வயசு இருக்கணும்? 132 வயசு இருக்கணும். அதை விட அதிகமாகவும் இருக்க முடியும், குறைஞ்சது 132 இருக்கணும். ஸோ 132 வயசு தாத்தாவும் 92 வயசு தாத்தாவும் இங்கே உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இந்த களவு போனது என்னிடத்தில் கேட்டு வாங்கினீர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டாப்ளிஷாக அது சொல்லியிருக்கான்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ இந்த வேதம் எல்லாமே பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையில் உண்மையாக எழுதப்பட்டது தானுங்களே, அதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி எப்படி எழுதியிருப்பாங்க? அதாவது எக்ஸாஜரேட் பண்ணின்றீங்க சொல்கிறீங்க, மிகைப்படுத்தி சொல்கிறான்னு சொல்கிறீங்க. வேதாகமம் எதையும் மறைக்கிறது கிடையாது, இருக்கிறது அப்படியே சொல்கிறது தான் வேதாகமம். இப்போ நார்மலாக ஒரு 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 புஸ்தகம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எப்படி சொல்லலாம், மற்ற மதங்களுடைய புனித நூல்கள்னு எடுக்கலாம், இது நம்மளுடைய ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராணங்கள் இப்படி எடுக்கலாம். அதில் மெயின் கேரக்டர்ஸாக வராங்கல்ல, அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸை, அவங்க செய்த குற்றங்கள் குறைகள், அவங்க செய்திருக்கக்கூடாத தகாத காரியங்கள், இது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி பூசி மொழிகி தான் கொண்டு போகும். நார்மலாக கதையில் சீஃப் கேரக்டராக வரவனே பாசிட்டிவான லைட்டில் காமிக்கிறது தான் எந்த ஒரு நரேஷன்லேயும் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் பைபிளில் எல்லா ஹியூமன்ஸையும் ஹியூமன்ஸாகவே காமிச்சிருக்கோம். அது ஆபிரகாமாவே இருந்தால் கூட சரி, ஆபிரகாம் எகிப்தில் போய் பொய் சொன்னான், பொய் சொன்னதுனால அவன் அவமானப்பட்டான். அதை தெளிவாக எந்த மறைவு இல்லாமல் காமிக்கும். விசுவாசிகளின் தகப்பனாக இப்படி செஞ்சான், ஆபிரகாமா இப்படி, ஆமாம் ஆபிரகாம் தான் செஞ்சான், ஏன்னா ஒரு மனுஷன். ஸோ பைபிள் ஃபுல்லதுலேயே நீங்கள் பார்க்கலாம். தாவீதுன்னு நம்ம ரொம்ப பெருசாக பார்த்தாலும் தாவீதில் எவ்வளோ பெரிய ஓட்டைகள்லாம் இருக்குன்னு மறைக்காமல் தாவீது இப்படி இப்படி செஞ்சான். ஸோ இப்போ இவன் பொய்யே சொன்னால் கூட அவன் சொன்னதை அப்படியே போட்டிருப்பான், அவ்வளோதான். லாபான் அதற்கு இந்த ஜகல் சதுதா என்று பெயரிட்டான், யாக்கோப்பு அதற்கு கலையேத் என்று பெயரிட்டான். அது கீழையாத்தை குறிக்குதா? கீழையாத்தா, அது பின்னாடி கீழையாத்துன்னு பேர் மாறுது. கலையேத்துன்னு இங்கே வைக்கிறாங்க பேர், பின்னாடி அது கீழையாத்து. அது எபிரேய பாஷை, எபிரேய மொழியாமா? ஓகே ஓகே. யாக்கோப்பு தன் சகோதரரை பார்த்து அப்படின்னு போட்டிருக்கு 46வது வசனத்துல. சகோதரன் என்பது இவனுக்கு கீழே இருக்கிற ஆட்கள். இப்போ இவனுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்கல்ல. இப்போ லாபானுக்கு நிறைய பேர் இருக்கலாம், இவன் அவங்ககிட்ட வேலை செஞ்சு சம்பாதிச்சிருக்கான், இவங்ககிட்டையும் வேலை ஆட்கள் இருப்பாங்க, இவனுக்கிட்டையும் பாதுகாவலர்கள் இருப்பாங்க, ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ இவனுக்குன்னு சொல்லி நிற்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இவன் சகோதரர்கள், அவனுக்குன்னு வரவங்களெல்லாம் அவன் சகோதரர்கள்னு சொல்லி. ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, லிட்ரலாக சகோதரர் கிடையாது, ஆனால் இவங்கள சார்ந்தவங்க, இது இவங்கள சார்ந்தவங்க, அந்த மாதிரி. இங்கே லாபான் பேசுகிறத பார்க்குறோம். அதில் மிஸ்வான் பெயரப்பட்டவர் பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி போட்டுக்குது. நிறைய சொல்லிகிட்டே வர்றாரு. சொல்லும்போது 53 ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்கின் தேவனுமாயிருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பாராகன்றாரு. அப்போ அந்த முற்பிதாக்கள்ன்ற சொல்கிறது அது விக்கிரகங்கள் தானே, அதையும் சேர்த்து லாபான் சொல்கிறாரு. இல்லை, யெகோவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு தன்னை ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். சரி, வெளிப்படுத்தும் போது நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்கிறார். ஆபிரகாம் புறப்பட்டான்னு இருக்கு. இப்போ அங்கே உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படுன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக தகப்பன் வீடு அவனுடைய கூட வந்துடுச்சு. தேராகு அவனுடைய புறப்பட்டு வந்துட்டான். தேராகு வந்துடுறான், இவன் வந்துடுறான், பேர் என்ன, நாகோர் வந்துடுறான், அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் ஆரானில் தங்கிடுறாங்க. தேராகு ஆரானில் தான் மரித்து போகிறான். அப்புறம் அங்கிருந்து ஆபிரகாமை தேவன் சொன்ன இடத்துக்கு ஆபிரகாம் புறப்பட்டு போயிடுறான். இப்போ இங்கேருந்து புறப்பட்டு அங்கே வந்தாங்கல்ல, ஊர் என்கிற கல்தேயர் தேசத்துலேருந்து ஆரான் என்கிற சீரியா தேசத்துக்கு அங்கே தங்குறாங்க. இப்போ அங்கே வர வரைக்கும் இவங்களுக்கு யார் தெய்வமாக இருக்கிறா? ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட தேவன் இவங்களும் அக்செப்ட் பண்ணி தான் கிளம்பி வர்றாங்க. ஆனால் ஆபிரகாம் தேவனை ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டான். அவங்க யாரும் அந்த மாதிரி ஃபுல்லாக பிடிக்கலை. அவங்களுக்கு இவர் தெய்வம்னு தெரியும், ஆனால் ஏற்கனவே உள்ள தெய்வங்களையும் கூட வச்சுருக்கிறாங்க. ஸோ இவன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது ஆபிரகாமின் தேவனும் நம்முடைய பிதாக்களின் தேவனும் ஆகியன்னு சொல்லி இந்த ஒரு தேவனை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறான். இந்த தேவர்களை எல்லாம் சாட்சியாக வைக்கிறேன்னு எல்லாத்தையும் கொண்டு வரல. இந்த யெகோவாகிய தேவன், ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட இந்த யெகோவாகிய தேவன், உன் தகப்பனுடைய தேவன் அப்படின்னு சொல்லி
அந்த லைனில் கொண்டு போய் அதை மட்டும் காண்பிக்கிறான். அதை வந்து யாக்கோபு வந்து அதை ஓகேன்னு சொல்லாமல் அதை பிரித்து அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். அது தனிப்படையாக அவர் சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் சொல்கிறபடின்னு ஒத்துட்டு போகலாம். இவர் மாத்திரம் தன் தகப்பன் பேர் மேலே ஆணையிடுறத பிரித்து சொல்கிறாரு யாக்கோபு. இல்லை, லாபான் மீன் பண்ணதும் இந்த தேவனை தான் மீன் பண்ணுறான், இவன் மீன் பண்ணுறது இந்த தேவனை தான் மீன் பண்ணான். ஒன்றும் சந்தேகம் ஒன்றும் கிடையாது. வேறு வேறு வார்த்தை யூஸ் பண்ணாங்க இல்லையா, ரெண்டு பேரும் அவரை தான் குறிப்பிடுறாங்க, வேறு தெய்வங்களை இதில் இன்வால்வ் பண்ணவே இல்லை. பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க. யாக்கோபுக்கு வந்து சொப்பனத்தில் மட்டும்தான் தேவன் வந்து சொல்கிறாரு, ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்லவே இல்லை எங்கேயுமே இல்லையா பிரதர்? ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி எங்கேயுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரல, இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. லாஸ்ட்டாக ஒரு இது 31:55 லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமார்த்திகளையும் மொத்தம் செய்து அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ குமாரர்னா இங்கிலீஷில் வந்து போட்டிருக்க கிராண்ட் சில்ட்ரன்னு, பட் இங்கே என்ன டிரான்ஸ்லேஷன் இதுவா? இல்லை, குமாரர்னு சொன்னாலே இதுக்கு முன்னாடி சொல்லும்போது இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள்னு சொல்கிறான்ல, அப்படி சொல்லும்போது கிராண்ட் சில்ட்ரனை தான் அவன் மீன் பண்ணுறான், பிள்ளைகள்னு சொல்லி. ஸோ குமாரர்னு மீன் பண்ண கிராண்ட் சில்ட்ரனை தான் மீன் பண்ணுறான். ஓகே ஓகே, அது அண்டர்ஸ்டுட். ஓகே, தேங்க்யூ. ராகேலுக்கு அந்த சொரூபத்தில் ஈடுபாடு இருந்திருக்கிறனால தான் கொண்டு வந்திருக்காவ, அதை எடுத்து வச்சுக்கிட்டா. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்பா வீட்டில் இருந்தப்போ இந்த தெய்வம் நம்மளை காப்பாத்துச்சு, இப்போ அப்பா வீட்டை விட்டு போகிற இடத்துல இந்த தெய்வம் என்ன அங்கேயும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு கொண்டு வந்துடுறது.